بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلي على رسوله الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம்ம எரினும் மேலான கண்மணி நாயகம் உத்தம நபிநாதர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் அடிச்சுவற்றை அழைப்பிடாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோதாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவரையும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்தவனுமாக ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா ஃபுர்கானிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சில தன்மைகளை குறிப்பிடுகிறான். நேற்றைய தினத்திலே சூரா முஃமினூனிலே முஃமின்களை பற்றிய சில தன்மைகளை நாம் பார்த்தோம். அவர்கள் தொழுகையை சரிவர தொழுகுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், அமானிதத்தை பேணுவார்கள், மனைவிகளை தவிர்த்து வேறு எந்த பெண்களிடத்திலும் வரம்பு மீற மாட்டார்கள் என்று ஒரு முஃமினுடைய தன்மையை பார்த்தோம். ஆனால் இந்த இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொன்னால் அந்த முஃமின்களிலேயே சிறந்த நல்லடியார்கள், இறை நேசர்கள், அவர்களுடைய தன்மை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட சில வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். அவருடைய தன்மையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்று ஓதப்பட்ட சூரா ஃபுர்கானிலே சுமார் 10 ஆயத்திற்கும் 10 வசனத்திற்கும் மேலாக அவர்களுடைய தன்மையை பற்றி, அந்த நல்லடியார்கள், அந்த இறை நேசர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அதாவது அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் எத்தகையானவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள். அறிவினர்கள் அவர்களுடன் முறைகேடாக உரையாடினால் உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி கடந்து விடுவார்கள். அதாவது அவர்கள் உலகிலே பணிவோடு நடப்பார்கள். இப்படி ஒரு மனுஷன் இருக்காரானே தெரியாது, அந்த அளவுக்கு சத்தமே இல்லாம வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பெருமை இல்லாமல், தலைகணம் இல்லாமல், அவருடைய பெயர் வெளியே தெரியாமல் அந்த அளவிற்கு பணிவோடு நடந்து செல்வார்கள். ஏதோ ஒரு அறிவே இல்லாத ஒருத்த வந்து அவரிடத்திலே வாதம் செஞ்சா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்க மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்களில் இருந்து அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் சொல்கிறான், அவர்கள் தங்கள் இறைவனை சஜ்தாவினுடைய வேளையிலும் நின்று வணங்கக்கூடியவர்களாக இரவிலே இருப்பார்கள். அவருடைய இரவை எப்படி கழிப்பார்கள் என்று சொன்னால் தன்னுடைய இறைவனுக்காக சஜ்தா செய்தவர்களாக, தன்னுடைய இறைவனுக்காக நின்று வணங்கியவர்களாகவே தன்னுடைய இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் சொல்கிறார்கள், தன்னுடைய இறைவனிடத்திலே அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், நரக வேதனையை விட்டு எங்களை அகற்றுவாயாக, எங்களிடத்தில் இருந்து அந்த நரக வேதனையை தூரமாக்குவாயாக, அதன் வேதனையோ ஓயாது தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறது என்று அந்த நரகத்தை சிந்தித்தவராக, அந்த நரகத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாக, அந்த நரகத்தை விட்டு தூரமாகுவதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த நல்லடியார்கள். அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், நரக நெருப்பை பற்றி சொல்லும் பொழுது அது நிச்சயமாக தீய தங்குமிடமாகவும் மிகவும் மோசமான இடமாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அந்த நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்வான், அவர்கள் செலவு செய்யும் பொழுது விரயமும் கஞ்சத்தனமும் இருக்க மாட்டார்கள். வீணான செலவையும் அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள், கஞ்சத்தனத்தையும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். நிலையான செலவை, நீதமான செலவை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் அழைப்பதில்லை. மேலும் அல்லாஹ் எதை தடை செய்திருக்கானோ, எவற்றை தடை செய்திருக்கானோ அப்படிப்பட்ட அந்த கொலை செய்வதை விட்டும், நியாயமின்றி கொலை செய்வதிலிருந்தும், விபச்சாரம் செய்வதிலிருந்தும் அவர்கள் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். விபச்சாரம் செய்வது போன்ற விஷயத்திலிருந்து கடுமையாக அந்த மனிதர்கள் ஒதுக்கி இருப்பார்கள். அதே போன்று நியாயமான கொலையிலிருந்து அவர்கள் தள்ளி இருப்பார்கள். அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறானோ அந்த கொலையை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். மேலும் மறுமை நாளில் இந்த விஷயத்தை யாராவது செய்தால், இப்படி அல்லாஹ்
எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அதை ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை என்று சொன்னால் மறுமையில் அந்த நாளிலே அவனுக்கு இரட்டிப்பான தண்டனை கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிலேயே அவனுக்கு இழிவுக்குரியவனாய் அவன் ஆக்கப்படுவான் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அப்படிப்பட்ட அந்த தண்டனையில் இருந்து மீள்வதற்காக யார் பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறாரோ நாளை மறுமையில் அந்த தண்டனை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று யார் அந்த தண்டனை பெறக்கூடாது என்பதற்காக பாவ மன்னிப்பை கேட்கிறார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றிடுவார். பாவ மன்னிப்பை மேற்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக மாற்றி விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். மேலும் சொல்கிறான், எவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். பொய் சாட்சி சொல்லவே மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாத்திலே பொய் சாட்சி என்பது மிக மிக தடை செய்யப்பட்டது. மிக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை அந்த சினா செய்ததற்காக குறைந்தபட்சம் 4 சாட்சிகள் சொல்ல வேண்டும். அப்படி அந்த சாட்சி பொய்யான சாட்சியாக அமைந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஜினா செய்தவர் ஆனால் கல்யாணம் முடித்தவராக இருந்தால் அவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்படுவார். அப்படி அவர் ஜினா செய்தவர் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவருக்கு சாட்டை அடி கொடுக்கப்படும். இந்த நேரத்திலே ஒருவன் பொய் சாட்சி சொல்லிவிட்டான் என்று சொன்னால் இந்த மனிதன் கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு அந்த பொய் சாட்சி அமைந்துவிடும். எனவே அந்த நல்லடியார்கள் பொய் சாட்சியை சொல்ல மாட்டார்கள், உண்மையை மட்டுமே சொல்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் தம் இறைவனுடைய வசனங்களை ஓதி காட்டினால், தன்னுடைய இறைவனுடைய வசனங்கள் அவர்கள் முன் ஓதப்பட்டால் கண்ணு தெரியாதவர்கள் காது கேட்காதவர்களை போன்று அதனை கேட்க மாட்டார்கள், மிகவும் உன்னிப்பாக கவனித்து கேட்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவர்கள் கேட்பார்கள், இப்படி ஒரு சிறப்பான துவாவை கேட்பார்கள். எப்படி ஒரு சிறப்பான துவா என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் சில பேர் கேட்டார்கள், எங்களுடைய வீட்டிலே ஒரே தொல்லையாக இருக்கிறது, எங்களுடைய வீட்டிலே நாம் சந்தோஷமே இல்லை என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான துவா, வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கிவிடு என்று அந்த இறை நேசர்கள், அந்த நல்லடியார்கள் துவா செய்வார்கள். அதே போன்று அவர்கள் கேட்பார்கள், எங்களை இரையச்சமுடையோருக்கு வழிகாட்டியாக தலைவர்களாக ஆக்கிவிடு என்றும் அந்த துவாவிலே கேட்பார்கள், அந்த நல்லடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி இத்தனை விஷயம் செய்தவர்களை அல்லாஹ் அவர்களுக்கான கூலியையும் கடைசியாக சொல்லி முடிக்கிறான். இத்தகையோரே பொறுமையுடன் செய்த இதற்காக பலனாக உயர்ந்த மாளிகைகளை அவர்கள் பெறுவார்கள். மரியாதையுடனும் வாழ்த்துக்களுடனும் அவர்கள் நாளை அந்த சொர்க்கத்திலே அந்த மாளிகைக்குள் அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். சலாம் சொல்லி அவர்களை வரவேற்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவர்கள் அங்கேயே நிரந்தரமாக வாழக்கூடியவர்களாகவும் அந்த விஷயத்தை பார்த்து, அந்த மாளிகையை பார்த்து அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு அழகானதாக இருக்கின்றது, எவ்வளவு நிம்மதியான ஒரு ஓய்விடமாக இருக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியத்திற்குள்ளாவார்கள். அப்பொழுது இப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய தன்மை, எந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு நல்லடியாராக வாழ்கிறாரோ அவருக்கு மிக பெரும் கூலி நாளை மறுமையிலே இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போன்று இறுதியான வசனத்திலே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, மக்களிடம் நீங்கள் கூறுங்கள், என்னுடைய இறைவனை நீங்கள் அழைக்கவில்லை என்றால் அவனுக்கு உங்களுடைய தேவைதான் என்ன? இப்போது நீங்கள் பொய்யென கூறிவிட்டீர்கள், தடுக்க முடியாத கடும் தண்டனையை விரைவில் நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள் என்று இறுதியாக இந்த சூராவினுடைய வசனம் முடிவடைகிறது. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்லடியான், ஒரு இறை நேசர் எப்படி வாழ வேண்டும், அவருடைய தன்மை என்ன என்று இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காட்டினான். எனவே இப்படிப்பட்ட நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நல்லடியாராக இந்த உலகை விட்டு மறைந்து நாளை நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் எழுப்ப செய்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.